குட் மார்னிங் டியர் டீச்சர்ஸ். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 72. ஸோ டியூஸ்டே நம்ம சீரீஸில் டெஸ்ட் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு கேள்வி எடுத்துக்கிறோம். அது எங்கிருந்து அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு கண்டக்ட் பண்ண டெஸ்ட் நம்பர் 34 ப்ரௌனிங்ஸ் ராபர்ட் ப்ரௌனிங்குடைய மை லாஸ்ட் டச்சஸ். கிட்டத்தட்ட ஒரு சந்திரமுகி வேட்டையராஜான் கதை மாதிரி ஒரு சின்ன ஒரு கவிதை. ஒரு வேட்டையராஜா கவிதை சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை இது. மை லாஸ்ட் டச்சஸ், தொலைந்து போன அல்லது என்கிட்ட இருந்த ஃபார்மர், என்னுடைய எக்ஸ் டச்சஸ் மனைவி, அவங்கள பத்தின ஒரு கவிதை. எப்படி இறந்து போனாங்க பார்ப்போம். முதல்ல கேள்வியை பார்ப்போம், அப்புறம் அந்த கவிதையை பத்தி பார்ப்போம். ஸோ கேள்வி இதுதாங்க. கேள்வி வந்து ஒரு வெக்காபுலரி பேஸ்டான ஒரு கேள்வி. ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கேள்வி, இப்போ ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம கொடுப்போம். அந்த 20ல எந்த கேள்வி நான் பிக் பண்ணி எடுப்பேன் அப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து நமக்கு தெரியும். அதிகமான ஆஸ்பிரண்ட்ஸ் தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணியிருப்பான் இல்லைங்களா? 20 கேள்வியில ஒரு 10 கேள்வி எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் ஓரளவுக்கு ஒரு 80% அடிச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஈஸியா புரியுது. அப்ப எது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஆஸ்பிரண்ட்ஸ், அதத்தான் நாம வந்து இங்க அந்த டெஸ்ட் டு டெக்ஸ்ட்குள்ள நான் எடுத்துட்டு வர்றது. ரைட். இப்போ வெக்காபுலரி ரிலேட்டடான கேள்விகள் எப்பொழுதுமே ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சேலஞ்சிங்கா தான் இருந்துட்டு வருது. ஸோ இது கொஞ்சம் ரியலி இட்ஸ் அன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஏரியா தான். இந்த வெக்காபுலரி பேஸ்டான கொஸ்டின்ஸ் குறிப்பாக போயம்ல, போயம் அண்ட் சம்டைம்ஸ் ப்ரோசஸ். ப்ரோசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பேக்கனுடைய ப்ரோசஸ் யூனிட் 2ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதுலலாம் டக்குன்னு ஒரு வெக்காபுலரி எடுத்து தந்து அதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் இதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் நீங்க பண்ணணும். எந்த கவிதை படித்தாலும் அதுல ஏதாவது புதிய வெக்காபுலரி இருக்குதா? அதுக்கான மீனிங்க தெரிஞ்சுக்கங்க. மீனிங் மீன்ஸ் அந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன மீனிங் குடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஸோ இந்த போயம் மை லாஸ்ட் டச்சஸ், வாட் டஸ் பர்சூத் மீன்? முதல்ல நம்ம அந்த கவிதைய லைன் பை லைனா படிச்சிருந்தா மட்டும் தான், இப்படி ஒரு வார்த்தை இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சரி, பர்சூத் அப்படின்னா என்ன? இன் ட்ரூத், வித் ஆங்கர், குவிக்லி, நெவர். சரி. இதுல எதெல்லாம் நெகட்டிவ் சென்ஸ் தருது, எதெல்லாம் பாசிட்டிவ் சென்ஸ் தருது அப்படிங்கிறத நீங்க வந்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நெவர் ஒரு நெகட்டிவ் சென்ஸ். வித் ஆங்கர் ஒரு நெகட்டிவ் சென்ஸ். குயிக்லி வந்து ஒரு நியூட்ரலா நிக்குது. பாசிட்டிவும் இல்ல, நெகட்டிவும் இல்ல. இன் ட்ரூத் வந்து பாசிட்டிவ். சரி, இது முதல்ல நமக்கு ஒரு இந்த கொஸ்டின பத்தி எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னா, இந்த திங்கிங் முதல்ல நம்ம மனசுக்குள்ள வந்துரணும். பாசிட்டிவ் மீனிங் எது? நெகட்டிவ் மீனிங் எது? சரி. இது மை லாஸ்ட் டச்சஸ். போயம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த போயம் இந்த டியூக் ஆஃப் ஃபெராரா அவர பத்தி அவர் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. அவர் தான் நரேட்டர் ஆஃப் திஸ் போம். ஹி ஷோஸ் ஆஃப் அ போர்ட்ரெய்ட் ஆஃப் ஹிஸ் லேட் வைஃப் வைல் நெகோஷியேட்டிங் எ நியூ மேரேஜ். புதிய கல்யாணம் பண்ணணும். புதிய கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. வீட்டுக்கு ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன், ஒரு கெஸ்ட் வர்றாரு. அந்த கெஸ்ட் கிட்ட ஒரு படம் தொங்கிட்டு இருக்குது. ஒரு போர்ட்ரெய்ட் தொங்கிட்டு இருக்குது. அதுதான் அவருடைய முன்னாள் மனைவி. இப்போ வந்து அவங்க உயிரோட இல்ல. அத அவங்களுக்கு விளக்கி சொல்றாரு. அந்த படம் மிகவும் அழகாக இருக்குது. அந்த போர்ட்ரெய்ட் மிகவும் அழகாக இருக்குது. அந்த அம்மாவுடைய கண்கள், அந்த அம்மாவுடைய அந்த அட்ராக்டிவ் ஃபேஸ் எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய விதத்துல இருக்கு. ஸோ அவரு வரக்கூடிய எல்லார்கிட்டயும் இந்த படத்த பத்தின டிஸ்கிரிப்ஷன் சொல்லி, "இவ எப்படிப்பட்டவ தெரியுமா? இந்த பெண் எப்படிப்பட்டவ தெரியுமா?" அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹி ரிவீல்ஸ் தட் ஹி ஹேட் ஹர் கில்ட். ஆனா இத ஓப்பனா சொல்ல மாட்டாரு. கவிதையில நீங்க இத ஓப்பனா தெரிஞ்சுக்க முடியாது. நான் அந்த ஸ்மைல ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்டின்னுவாரு. இந்த ஸ்மைல் எல்லார பார்த்தியும் அந்த முகம் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்தது. நான் அந்த ஸ்மைல ஒரே அடியா நிறுத்திட்டேன்னுவாரு. தட் மீன்ஸ் ஹி கில்ட் ஹர். பிகாஸ் ஷி குட் நாட் கண்ட்ரோல் ஹர் ஃப்ரெண்ட்லி நேச்சர் ஆர் ஹர் ஸ்மைல்ஸ். எல்லார்கிட்டயும் நட்பு பாராட்டக்கூடிய அந்த குணம். எல்லார்கிட்டயும் அனுசரணையாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த குணம்.
அவ எதுக்கு சந்தோஷப்படுவா? எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுவா. இயற்கைய பார்த்தா சந்தோஷப்படுவா. ஆ என்ன பார்த்தா சந்தோஷப்படுவா. உங்கள பார்த்தாலும் அவ சந்தோஷப்படுவா. அப்படின்னு அந்த கெஸ்ட் கிட்ட சொல்லுவாரு. திஸ் இஸ் அ டிராமாட்டிக் மோனோலாக். இந்த போயம் வந்து ஒரு டிராமாட்டிக் மோனோலாக். இத ஒரு கேள்வியாக நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹி எக்ஸ்போசஸ் ஹிஸ் ஓன் சில்லிங் பொசஷன். ஏன்னா, அவர் தன்னுடைய நல்லது, கெட்டது எல்லாத்தையும் இதுல சொல்றாரு. வித் பவர், ஜெலசி அண்ட் ட்ரீட்டிங் பீப்பிள் லைக் பொசஷன்ஸ். இதுல என்ன பண்றாருன்னா, இந்த பெண்ண அந்த டச்சஸஸ் இந்த டச்சஸ வந்து தன்னுடைய ஏதோ ஒரு ப்ராடக்ட் மாரி, ஒரு பைக் மாதிரி, ஒரு கார் மாதிரி, ஒரு ஒரு நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் மாதிரி இவரு ட்ரீட் பண்றாரு. அது வந்து உங்களுடைய அந்த கவிதை நடையில உங்களுக்கு தெரியும். அப்டின்னா, அந்த பொருள் எனக்கானது. அந்த பொருள நான் யாருக்கும் விட்டுக் குடுக்க மாட்டேன். அந்த பொருள் ஒரு பொசெசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, தனக்கானது. இப்ப லவ்வர்ஸ்க்குள்ள இந்த பெண்ணோ, அந்த ஆணோ இன்னொருத்தர பார்த்து சிரிச்சுட்டா இவங்களுக்கு கோவம் வந்துரும். ஏன்? இது எனக்கானது. அவங்க வந்து வேற யாரையும் பார்த்து சிரிக்கக்கூடாது, அழுகக்கூடாது அப்டின்னெல்லாம் ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பொசெசிவ்னஸ். அதுதான் இங்கேயும். பட் இங்க ஒரு ஃபெமினிசம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்கலாம். ஒரு ஆணாதிக்க சமூகத்துல பெண்ணத்தான் அப்படி பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு 21 செஞ்சுரில அப்படி மாறி இருக்குது. ஒரு பெண்ணும் பொசெசிவ் ஆகுறாங்க. பட் இது வந்து லைக் அந்த வேட்டையனுடைய அதே கேரக்டர். He ends the talk by casually showing off another art piece. Another art pieceனா இன்னொரு பொண்ண காமிக்கிறாரு. இன்னொரு போர்ட்ரெய்ட்ட காமிக்கிறாரு. அப்படி வச்சுக்க வேண்டியதுதான். Proving he views his wives as nothing more than trophies. ஏதோ ஒரு மெடல் வாங்குன மாரி. ஒரு மெடல் போயிடுச்சு. இன்னொரு மெடல் வரப்போகுது. ஓகே. இந்த மெடல் வந்து ரொம்ப தூசியும் துப்பட்டாவுமா இருந்தது. அத தூக்கி அங்க போட்டுக்கிட்டோம். அ இன்னொரு மெடல் வரப்போகுது. அப்படிங்கிற மாரி அந்த பெண்கள ட்ரீட் பண்றாரு. குறிப்பா தன்னுடைய மனைவிகள. ஸோ ஒரு ஒரு நெறைய இல்லத்தரசிகள் இந்த வகுப்புகள கவனிச்சுட்டு இருப்பீங்க. இப்படித்தான் நம்ம இருக்கிறோமா? அப்படிங்கிறத நீங்க செல்ஃப் செக் பண்ணணும். பொசஷன். நம்மளுடைய கணவர் நம்ம மேல இந்த பொசஷன் இந்த பொசெசிவ்னெஸ் வச்சிருக்காரா? அதே மாரி உங்களையும் வைக்கிறதுக்கு அலோவ் பண்றாரா? செல்ஃப் செக் இன். சரி நம்ம இப்ப என்ன பண்ணணும்? அந்த போயத்தினுடைய நம்ம ஏரியாக்கு போறோம். நமக்கு கொஸ்டின்ல என்ன வரும்? பர்சூட்னுடைய மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்த பர்சூட் கரெக்ட்டா எங்க வருதுன்னா, 41வது வரியில வருது. மொத்தம் இந்த கவிதையில 56 வரிகள் இருக்குங்க. சரி 56 வரிகள் இருக்குது. ஸ்டான்ஸா ஃபார்ம்ன்னு ஒண்ணும் பெருசா கிடையாது. இப்போ நமக்கு இங்க இருந்தே புடிச்சுட்டு வருவோம். சரி இதுலயும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் இங்க இருந்து தொடங்குறேன். அப்ப அவரு டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த ஸ்பீக்கர் கிட்ட. அவ எப்படி யார்ட்டெல்லாம் இப்ப இந்த லைன் பாருங்க. 31 லைன். அவ வந்து எதுக்கு சிரிப்பா அவருடைய அந்த கன்னங்கள் எதுக்கு புன்முறுவல் காமிக்கும் அப்டின்னா, எல்லாத்துக்கும் காமிக்கும். சின்ன ஒரு 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 புல்ல பார்த்தா சிரிப்பா, ஒரு பூவ பார்த்தா சிரிப்பா அந்த மாரி. She thanked men good, but thanked somehow I know not how, as if she ranked my gift a 900 years old name with anybody's gift. எல்லாரும் அவளுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன பரிசுகள் வழங்குவாங்க. இப்ப வழங்குறாங்களோ இல்லையோ, அவங்க வந்து பேசக்கூடியது கூட அவ பரிசா கூட எடுத்துக்கலாம். "நீ நல்லவம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க முதலாளி" அப்படின்னு அந்த அம்மாவ பார்த்து சொன்னோனே, ஓகே, குட்" அப்படின்னு சொல்றா. அதையும் அப்படி அவங்க பிரைஸ் பண்றதையும், நான் எவ்வளவு பெரிய சமூகத்த சார்ந்தவன், குடும்பத்த சார்ந்தவன். 900 வருடங்கள் என்னுடைய குடும்பம் பழமை வாய்ந்தது. 900 இயர்ஸ் ஓல்டு நேம் அப்படிங்கிறது அந்த பெடிகிரி. அந்த பரம்பரை பரம்பரையா வர்றத சொல்லுவோம் இல்லைங்களா? ஜெனரேஷன் ஜெனரேஷனா. எவ்வளவு பெரிய சமூகத்த சார்ந்தவன் நானு. ஒரு டியூக் இல்லீங்களா? அப்ப நான் குடுக்கக்கூடிய பரிசும், இன்னொருத்தவங்க குடுக்கக்கூடிய ஒரு பிரைஸும் 2ம் ஈக்குவல்ன்னு அவ ட்ரீட் பண்றா. எல்லாரையும் ஒரே மாரி பார்க்கிறா. அதுதான் இவருக்கு கடுப்ப கிளப்புது. இல்லைங்களா? அந்த வேட்டையராஜனுக்கு ஏன் ஜெலசி அதிகமாச்சுது பொறாம. அந்த லவ்வர கூட ஆட வைக்கிறான். லவ்வர் வந்து இவள டச் பண்ணிடுறான் சந்திரமுகிய. இவருக்கு கடுப்பாயிருது. அண்ட் அது இத கேட்கிறாரு. "ஈவன் ஹேட் யூ ஸ்கில் இன் யுவர் ஸ்பீச் விச் ஐ ஹேவ் நாட்." இப்போ நீங்க கூட நல்லா பேசி அவள்ட்ட அவள வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆளா இருக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது. டு மேக் யுவர் வில் குவைட் கிளியர் டு சச் அன் ஒன் அண்ட் சே, ஜஸ்ட் திஸ் ஆர் தட் இஸ் இன் யூ டிஸ்கஸ் மீ. அவ என்கிட்ட சொல்லியிருக்கணும். என்னது? இந்த மாதிரி ஜஸ்ட் திஸ் தட் இன் யூ டிஸ்கஸ் மீ. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது உங்ககிட்ட இது. ஹியர் யூ மிஸ்.
ஆர் தட் எக்ஸீட் த மார்க். இதுல நீங்க வந்து சில விஷயங்கள விட்டுட்டீங்க. இந்த மாரி என்ன நீங்க மகிழ்ச்சி படுத்தல. அப்டின்னாவது என்கிட்ட சொல்லணும். ஆனா சொல்லாம, அவங்க பிரைஸ் பண்றதுக்கெல்லாம் இவ வந்து தலையாட்டுறதோ, இந்த பிரைசிங்க அக்செப்ட் பண்றதோ, தப்பான விஷயமா எனக்கு படுது. இவர் வந்து ஒரு 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 மிருக குணத்துல இருக்காரு. அண்ட் இஃப் ஷி லெட் ஹெர்செல்ஃப் பி லிசன்ட் சோ, நோர் பிளைன்லி செட் ஹர் விட்ஸ் டூ யுவர்ஸ். பர்சூட் உண்மையாவே சொல்றேன். அண்ட் மேட் எக்ஸ்கியூஸ். ஈவன் தென் வுட் பி சம் ஸ்டூப்பிங் அண்ட் ஐ சூஸ் நெவர் டு ஸ்டூப். ஓகே. இப்படி அவ என்ன பண்றா? அ அவ ஒரு பாடத்த நமக்கு கற்பிக்கிறா. ஆர் பிளைன்லி செட் ஹர் விட்ஸ் டூ யுவர்ஸ். உங்கள நோக்கி, நீ ஒரு கெஸ்ட் உங்கள நோக்கியோ, இன்னொரு 3 பெர்சன் நோக்கியோ அவ வந்து அவளுடைய அந்த ஒரு பாசத்தையோ, ஒரு அன்பையோ குடுக்குறதுக்கு ரெடி ஆகுறா. உண்மையிலே சொல்றேன். பர்சூத் இது வந்து என்ன சொல்றது? சர்டைன்லி, டெஃபினைட்லி அப்ப இங்க வந்து உண்மையாகவே அண்ட் மேட் எக்ஸ்கியூஸ் ஈவன் தென் வுட் பி சம் ஸ்டூப்பிங். நெறைய பேர் வளைஞ்சு குடுக்கலாம். அவ வளைஞ்சு குடுக்கலாம். நெறைய பேர் அவளுக்காக வளைஞ்சு குடுக்கலாம். பட் ஐ சூஸ் நெவர் டூ ஸ்டூப். ஆனா நான் ஒரு நாளும் வளைஞ்சு குடுக்க மாட்டேன். ஏன்? ஆண். நான் ஒரு ஆண் மகன். நான் யாருக்காக வளைஞ்சு குடுக்கணும்? குடுக்கவே மாட்டேன். கீழ இறங்கி யாருக்காக கீழ இறங்கி வரணும்? வரமாட்டேன். ஓகே. அப்படின்னு இது மூவ் ஆகுது. ஓ! சார் இத முடிச்சிருவோம். ஓ! சார் அப்ப ஃபர்ஸ்ட் அப்டின்னா என்ன மீனிங் பார்த்துட்டோம்? ட்ரூத். ஓகேங்களா? அப்போ இந்த கேப்ல நீங்க ட்ரூத்த போட்டு பாருங்க. ஆங்கர போட்டு பாருங்க. குயிக்லி, நெவர் எத வேணா போட்டு பாருங்க. பர்சூட் நீங்க டைரக்ட்டா குளோசரி போனீங்கன்னா, ட்ரூத் தான் அதனுடைய சர்டனிட்டி, டெஃபினிட்டி இதுதான் அதனுடைய மீனிங்கா வரும். ஓ சார்! ஷி ஸ்மைல்ட் நோ டவுட் வெனெவர் ஐ பாஸ்ட் ஹர். பட் ஹூ பாஸ்ட் வித்தவுட் மச் த சேம் ஸ்மைல். நான் அவள கடந்து போகும்போதும் சரி, நான் மட்டும் இல்ல. யார் கடந்து போகும்போதும் சரி, அவள் ஒரு புன்முறுவலை குடுக்கத்தான் செய்வா. திஸ் கிரீவ் இது எனக்கு கடுப்பாயிடுச்சுது. ஐ கேவ் கமாண்ட்ஸ். நான் உத்தரவு போட்டேன். தென் ஆல் ஸ்மைல்ஸ் ஸ்டாப்ட் டுகெதர். எல்லா சிரிப்புகளும் அடங்கி போயிடுச்சுது. இதுதான் அந்த போர்ட்ரெய்ட். இதுதான் டியூக்ன்னு வச்சுக்கங்களேன். அழகா ChatGPT நமக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஓகே. ரைட். அவள போட்டு தள்ளியாச்சு. தேர் ஷி ஸ்டாண்ட்ஸ் அஸ் இஃப் அப் அஸ் இஃப் அலைவ். எல்லா சிரிப்புகளும் அடங்கி போனது. அதனால தான் இப்போ தேர் ஷி ஸ்டாண்ட்ஸ் இங்க அவ ஒரு படமாக நிக்கிறா. அஸ் இஃப் அலைவ் உயிரோடு இருக்கிறது மாதிரி அவ இங்க இருக்கிறா. புரியுதா உங்களுக்கு? உயிரோடு இருக்கிற மாரி இங்க இருக்கிறான்னா, இங்க சிரிச்சுக்கிட்டே இந்த சிரிப்பு புடிக்காம தான் நான் இங்க போட்டு தள்ளிட்டேன். ரைட். அப்படியே ஃபைனலா வந்துரும். ஐ ரிப்பீட். சோ இங்க அவர் சொல்ற அந்த கெஸ்ட்ட கூட்டிக்கிட்டு அ அ வில் ப்ளீஸ் யூ ரைஸ் அதாவது கொஞ்சம் எந்திப்பீங்களா? இவ்வளவு நேரம் நம்ம இருந்து பேசிட்டோம். வி வில் மீட் த கம்பெனி பிலோ. கீழ வந்து ஆட்கள் இருக்காங்க. போய் பார்ப்போம். ஐ ரிப்பீட் த கவுண்ட் யுவர் மாஸ்டர்ஸ் நோன் அ இன்ஃபினியன்ஸ்னா இந்த கவுண்ட் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அவருடைய பொண்ணத்தான் இவரு அடுத்தது பார்த்து வச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய ஒரு அசிஸ்டன்ட் அல்லது அவருடைய ஒரு கீழ இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான் இவர மீட் பண்ண வந்த அந்த கெஸ்ட். இப்ப அவர்ட்ட சொல்றாரு, "வாங்க, உங்க முதலாளி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. பெரிய ஒரு ஜெனரஸான ஒரு வள்ளல் அவரு. இஸ் ஆம்பிள் வாரன்ட் தட் நோ ஜஸ்ட் பிரசன்ஸ்." சரியா? சரி வாங்க, அடுத்த ஆட்கள போய் பார்ப்போம். உங்க முதலாளி நெறைய குடுத்திருக்காரு. உங்க அந்த எஜமானி அம்மாகிட்டயும். இதுக்கு அடுத்த லைன்ல வரும். அதாவது நான் 2வது திருமணம் பண்ணக்கூடிய அந்த பெண்கிட்டயும், நான் கேட்கிறது அந்த பெண்ண மட்டும் தான். நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. டவுரி எல்லாம் அதெல்லாம் 2வது பட்சம் தான். பட் அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் அ மை தாட் வந்து அப்படி என்னன்னா, அந்த பிரைட் தான் அப்படின்னு சொல்லுவாரு இதுல. ஓகே. சோ ஐ ஸ்டாப் ஹியர். இதுல முடிச்சுப்போம். டோட்டலி 56 வரிகளை உடைய ஒரு கவிதை இது. சோ ஃபார்சூட் மீன்ஸ் ட்ரூத். சரி. இங்க முடிச்சுப்போம். இந்த கவிதைய முழுமையாக போங்க. முழுமையா போய் படிங்க. லைன் பை லைன் படிங்க. கண்டிப்பா இதுல இருந்து நீங்க லைனுக்குள்ள இருந்தே ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாரி நெறைய மெட்டாஃபர்ஸ் உள்ள அவைலபிளா இருக்குது. மெட்டாஃபர்ஸையும் தனியா லிஸ்ட் எடுங்க. ஓகே. தேங்க் யூ. பாப்போம்.